5 வருஷத்துக்கு முன்னையே ஐயாவை வந்து அங்கே வந்து போயிருக்கோம், பார்த்துருக்கோம். ஐயாவை வந்து வணங்கினாங்கன்னா நல்லபடியாக இருக்குங்க. நம்ம நினச்ச காரியம் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து உடனே செய்வார். நோய் நொடி இருந்தாலும் தீர்த்து விட்டுருவார். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. கோயில் சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க. எந்த குறையும் இல்லை. நீட்டாக வச்சுருக்காங்க. எந்த காசு 10 காசு நம்ம செலவழிக்க வேண்டியதில்லை. ஒரு பட்டாம்பூச்சி உலகத்தில் எதோ ஒரு ரூபத்தில் வீட்டு வரைக்கும் வந்து நம்ம நல்லபடியாக வைப்பாருங்க. இங்கே வர்றவங்களுக்கு அன்னம் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லது செய்கிறாங்க. உள்ளே போய் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப கிடைக்குங்க. ஐயாவை நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக அவர் நினச்ச காரியம் நமக்கு எல்லாம் வேண்டுதல் பண்ணோம்னா அவர் நிறையா நமக்கு நல்லது பண்ணுறாரு. பள்ளியில் போய் சாமி கும்பிட்டுங்க வந்து ஐயாவை பார்த்துட்டு போனோம்னா சிறப்பாக இருக்குங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். ஐயாவை நினச்சி வந்து ரொம்ப நாளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் வட்ட வட்டம் வர வர நல்லா அவரை நினச்சி எல்லாமே நல்லா வாங்க, நல்லபடியாக கும்பிடுங்க, நல்லா சிறப்பாக இருங்க, எந்த குறையும் இல்லை. நாங்கள் பழனியில் இருந்தோங்க. அப்போ ஐயா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னையே ஐயாவை வந்து அங்கே வந்து போயிருக்கோம், பார்த்துருக்கோம். நல்லபடியாக நமக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்காரு. அப்பயே எல்லாருமே சிறு சிறப்புமாக நல்லா வச்சுருக்காங்க. ஐயா வந்து எப்பயுமே ஐயாவை வந்து வணங்கினாங்கன்னா நல்லபடியாக இருக்குங்க. நம்ம நினச்ச காரியம் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து உடனே செய்வார். நோய் நொடி இருந்தாலும் தீர்த்து விட்டுருவார். என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அத்தனையும் நடக்கும். அவரை நினச்சி உட்காந்து சமாதியில் ஒரு 15 நிமிஷம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் நல்லா சிறப்பாக இருக்குங்க ஐயா. நேரத்துலேயும் அன்னதானம் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் ஐயா. மக்களுக்கு பழனியிலேருந்து இங்கே வர்றவங்க நிறையா சாப்பிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துட்டு தங்கிட்டே போகலாங்க. அப்படி உள்ள ஐயா ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்கய்யா. எந்த குறையும் இல்லைங்க. அங்கே வர்றவங்களுக்கு நல்லா வாங்க, நல்லபடியாக பாருங்கள், வணங்குங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. கோயில் சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க. எந்த குறையும் இல்லை. நீட்டாக வச்சுருக்காங்க. எந்த காசு 10 காசு நம்ம செலவழிக்க வேண்டியதில்லை. யாரும் கேட்கறது இல்லை. நம்ம வந்து நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக போகலாம். ஐயா சமாதியில் உட்காந்து கொஞ்சம் நல்ல நிம்மதியாக உட்காந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு போகலாங்க. அது நல்லது தாங்க. எல்லோரும் இங்கே வாங்குறாங்க. இங்கேருந்து அவங்க இங்கே வச்சு வாங்கிட்டு போகிறவங்க நம்ம நோய் நொடி இருந்துச்சுன்னா அதனால் அவரை நினச்சி பூசணும்னா நல்லா நிம்மதியாக நல்லபடியாக சௌகரியமாயிருங்கய்யா. நல்லா இருக்குங்க. அங்கே அவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து நல்லபடியாக ஐயாவை கும்பிட்டு நல்லபடியாக போனால் நமக்கு நல்லது. பேசக்கூடாது. நம்ம அவர் தான் ஆலயத்துக்கு வந்து அவர் இதில் வந்து நல்லா பார்த்துட்டு சத்தமெல்லாம் போகிறோம். அவ்வளோதான். எந்த கரைச்சலும் இருக்கக்கூடாது ஐயா. அங்கே வந்து அந்த குழந்தை இல்லாத மரத்தில் வந்து குழந்தை கட்டி போட்டோம்னா நம்ம குழந்தை கிடைக்கும். கல்யாணம் காட்சி முடிக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஒரு நல்லது ஒரு கஷ்டத்துக்கு அது வேண்டுதல் வச்சா நல்லா நடக்குங்க ஐயா. இங்கே இந்த கோயிலை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. தெரியாதவங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு அவரை வாங்கிட்டு போனீங்கன்னா இன்னும் மீண்டும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நல்லதாக நடக்குங்க. வேணுமுன்றது செய்வாருங்க. அவர் நோய் நொடி இல்லாமல் நல்லா வச்சுக்கிடுவார். ஐயாவை நினச்சி உக்காந்தாங்கன்னா நல்லபடியாக 10 நிமிஷம் இருந்துட்டு போனாங்கன்னா நல்லபடியாக அவர் நினச்சது மாதிரி அவர் நடக்குங்க. அவர் பட்டாம்பூச்சி உலகத்தில் எதோ ஒரு ரூபத்தில் வீட்டு வரைக்கும் வந்து நம்ம நல்லபடியாக வைப்பாருங்க. அவர் ஃபோட்டோ வச்சாலே நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஒரு தொழில் எடுத்து வச்சு செஞ்சாலுமே அவர் ஒரு ஃபோட்டோ யார் ஒரு இதில் வச்சாலும் கூட ஒரு வீட்டு கடை கண்ணி எல்லாத்துல வச்சா நல்லா இருக்குங்க ஃபோட்டோவே. நேரில் பார்க்கலைங்க. பழனியில் இருக்கும்போது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவர் நல்லபடியாக இங்கே இருக்கிறதாக சொல்லவோ நாங்கள் வந்துட்டு போயிருக்கோங்க. அது பிறகு அவர் இதான பிறகு தான் நாங்கள் வந்து போயிருக்கோங்க. இங்கே வந்து நல்லா இருக்குங்க. இப்போ நாங்களும் 2-3 தடவை, இப்போ 4-5 தடவை அப்போ இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கோம். மாதம் வருவோங்க. நல்லா சிறப்பாக இருக்குங்க. இப்போ குரு பூஜைக்கு எல்லோரும் வரணுங்கய்யா. நாங்களும் வருவோம். எல்லோரும் வந்து அவர் குரு பூஜையை நல்லபடியாக நடத்தணுங்க, நல்லபடியாக இருக்கணுங்க. இங்கே நல்லா ஜெகஜோதியாக நடக்குங்க. இங்கே பயங்கரமாக நடக்கும். அவர் உள்ள வரலாறு அப்படியே எடுத்து எல்லாமே வந்து மக்கள் நிறையா ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க. அதுக்குன்னு தனியாக தானேங்க இங்கே இருந்துருக்கு. நான் ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் பட்டாம்பூச்சியோ ஒரு பூச்சி போட்ட எதுலேயோ ஒன்றில் வந்து ஒரு இதில் வந்து அவர் நமக்கு ஒரு அறிகுறி காட்டுவாருங்க. நல்லா அதுலாம் வந்து பரவாயில்லைங்க.
இல்லை வந்தீங்க எல்லாரும் வரலாம், பார்க்கலாம், நல்லா இருக்கலாம். நாங்களும் ரொம்ப கஷ்டத்தில் வந்தோம், நல்லபடியாக பழனியிலதையும் பக்கத்தில் இருந்தோம். ஒரு 25 வருஷமாக எங்களுக்கு தெரியும் இந்த கோயில். ஐயா காலத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ அதை விட சிறப்பாக இருக்குங்க. வர்றவங்களுக்கு அன்னம் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்லது செய்கிறாங்க. உள்ளே போய் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப கிடைக்குங்க. அங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கட்டி போடலாம், நல்லபடியாக இருக்குங்க. இன்னும் வேணுமுட்டு நம்ம வேண்டுதல் வச்சா அவர் வந்து நமக்கு நல்லா நிறைவேற்றி தருவார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் பாருங்க. இப்போ உள்ள பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து நல்லபடியாக வர்ற ஜங்கோரிகளுக்கு நல்லபடியாக அடுத்தபடியாக நம்ம மாதிரி அவங்களும் வர்றபடி நல்லா இருக்கணும். நல்லபடியாக வாங்க, நல்லா பாருங்க, நல்லபடியாக அவர் இதை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உள்ள சரவணன்னு சொல்லுவோம், அவரை நினச்சிக்கிடுவோம், கணக்கு மிட்டி நினச்சி நல்லா சாமி கும்பிடுவோம். நமக்கு தெரிஞ்ச அளவில் அவர்கிட்ட வந்து உட்காந்து என்ன வேணுமோ மனசுக்குள்ளே கேட்போங்க. வாழ்க வளருங்க.